வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸுக்கு தெரியும், மூணு ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். அப் ட்ரெண்டில் பை பண்ணிப்போம், டவுன் ட்ரெண்டில் வந்து செல் பண்ணுவோம். சைட்வேஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது. இந்த சைட்வேஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 100% மார்க்கெட்டில் உங்களுக்கு 70 to 80% உங்களுக்கு சைட்வேஸ் கன்சாலிடேஷனாக தான் இருக்கும். அதுதான் டாமினேட் பண்ணும். மீதி இருக்கிற 20-25% தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கும் சேர்த்து. அப்படிங்கும்போது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ட்ராடேவோ இல்லை வந்து பொசிஷனோ நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட்வேஸுங்கிறது ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் டாமினேட் பண்ணும். மேபி ஒரு 3 மினிட்ல சைட்வேஸாக இருக்கலாம், ஒரு டே டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டாக இருக்கும், ஆர் மந்த்லியில் வந்து சைட்வேஸாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கலாம், மிக்ஸ்டு. ஆனால் சைட்வேஸுங்கிறது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் எப்படியாவது டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சைட்வேஸுங்கிறதுல எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நீங்கள் தன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு, டபுள் டாப் டபுள் பாட்டமு, பாக்ஸு, வேறு என்னென்ன பேட்டர்ன் வேணும், எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சிம்பிள் அது சைட்வேஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது பியோர் சைட்வேஸ். ட்ரையாங்கிளாக இருக்கலாம், சிமெட்ரிக்கலாக இருக்கலாம், எனி பேட்டர்ன்ஸ் அது கன்சாலிடேஷனாக தான் குறிக்குது. சைட்வேஸை பொறுத்தவரை 2 டைப்பாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து சைட்வேஸை பொறுத்தவரை இப்போ டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. டபுள் டாப் இப்போ வந்து லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை அப்படின்னு வரும். தென் திரும்ப ஹையர் லோ, ப்ரீவியஸில் அடித்து என்ன பண்ணிடுவான், ப்ரீவியஸ்னு வந்துட்டாலே நமக்கு என்னது சைட்வேஸ். ப்ரீவியஸ்னு அடித்து அங்கே வந்து அப்படியே வந்து பிரேக் அவுட் கொடுப்பான், சரியா. இப்போ வந்து அப்போ டபுள் டாப் டபுள் பாட்டம் ப்ரீவியஸ் அடித்தா மட்டும் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ப்ரீவியஸுங்க அடித்தாலே கன்சாலிடேஷன் மார்க்கெட். இதுவே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் ஷோல்ட்ரு அண்ட் ஹெட்டு டவுனாக வந்துட்டு அப்படியே வந்து ரெக்கவரி, வி ஷேப் ரெக்கவரி கொடுக்கும். அண்ட் அப்படியே வந்து ஹையர்லோ, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ப்ரீவியஸ்னு ஃபார்ம் ஆகிடுக்கும், சரியா. அது ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் தான். ஃபஸ்ட்டு ஒரு சைடு சிமெட்ரிக்கலாக இருக்கட்டும், இல்லை பெனண்ட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளாகு, இந்த மாதிரியான என்ன பேட்டர்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு சைட்வேஸ் தான். 2 டைப்பாக தான் சைட்வேஸில் ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று வந்து சைட்வேஸோட பாட்டம் வரும்போது, அதாவது உங்களுக்கு டாப்பு பாட்டம் டாப்பு திரும்பவும் பாட்டம் இப்படி போய்கிட்டு இருக்கும். டாப்பில் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல், சரியா. டாப்பில் வரும்போதில் செல் பண்ணிக்கலாம், பாட்டம் வரும்போது பை பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் அது நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், சரியா. இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் இருக்கும்போது அது நோ ட்ரேடிங் ஜோன். இல்லை ப்ரோ, நான் வந்து டாப்பில் விட்டுட்டேன், டாப்லேருந்து பாட்டம் வந்துக்கிட்டு இருந்தது, நான் விட்டுட்டேன் இந்த டாப்பில், அதனால நடுவில் இருக்குது, இப்போ கீழே வரணும்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு பெருசாகிடும். உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிவார்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நடுவில் வந்து எந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்தாலும் சரி, எந்த பேட்டர்ன் வந்தாலும் நீங்கள் அதை வந்து பிலீவ் பண்ணாதீங்க. சைட்வேஸ்க்குள்ளே வர பேட்டர்ன்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மோஸ்ட்டாக இருக்கும். அதனால் சைட்வேஸ்க்குள்ளே ட்ரேடு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிடில் எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் பாட்டம் வந்துட்டால் பை பண்ணலாம். இந்த பாட்டம் வந்துட்டால் நமக்கு என்ன பண்ணலாம், சைட்வேஸோட பாட்டமில் பை, சரியா. ரிவர்சலுக்கு பொறுத்தவரையில் நீங்கள் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். அவர் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராடே ரிவர்சல் பார்க்குறீங்க, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த ரிவர்சலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரியா. இந்த பாட்டம் பை, டாப்பு செல், இன் பிட்வீன் நோ ட்ரேட். இது வந்து சைட்வேஸ்க்கான ஃபஸ்ட்டு ரூல்ஸ், 3 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா. ஓகே, தென் ஓகே, இந்த சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட், அதாவது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சைட்வேஸ்க்குள்ளே 2 டைப்பாக ட்ரேட் பண்ணலாம். ஒன்று சைட்வேஸ்க்குள்ளே டாப் அண்ட் பாட்டமில் செல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு. தென் சைட்வேஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரேஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, சரியா. சைட்வேஸு ஹையராகவோ ஆர் லோவராகவோ பிரேக் பண்ணிருச்சுன்னா,
சரியா? இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுனாலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ வந்து சைட்வேஸை மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் பண்ணுதுன்னா தென் பிரேக் ஆன உடனே, இப்போ ஒரு டே டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டே டைம் ஃப்ரேம் பிரேக் ஆன உடனே உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அது பிரேக் அவுட் ட்ரேடிங், அக்ரெசிவ் ட்ரேடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. தென் அப்போ வந்து நீங்கள் உடனே எடுத்து அது வந்து பிரேக் அவுட் ட்ரேடர். சரியா? ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை எந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுதோ, லைக் இப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து நமக்கு இப்படி பிரேக் அவுட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டிலோட பாட்டமுக்கு கீழே என்னது ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு தென் மூவ் பண்ணுவாங்க. சரியா? கேண்டிலோட பாட்டம் கீழே, இந்த விக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மூவ் பண்ணுவாங்க. அப்படியே கேண்டில் அடுத்தடுத்த கேண்டில் கண்டினியூஷன் இருக்குன்னா ஸ்டாப் லாஸை வந்து ஃபர்தராக ஹையராக கொண்டு போயிடுவாங்க, என்ட்ரிகிட்ட கொண்டு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பிரேக் அவுட் ட்ரேடிங்கை பொறுத்தவரை சைட்வேஸில் அதிகமான ஃபேக் அவுட் கொடுக்கும். சரியா? க்ளோஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்ப உள்ள வந்துடுவான். சரியா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ நமக்கு வந்து உங்களுக்கு கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுறது ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு. எப்பவுமே மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணும், அந்த இடத்த வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அந்த ரீட்ரேஸ் பண்ண உங்கள் ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா அது கன்சர்வேட்டிவ் ட்ரேட். சரியா? இந்த டைப்பில் தான் வந்து சைட்வேஸை பொறுத்தவரை மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். சைட்வேஸை பொறுத்தவரை தான் ஏற்கனவே சொல்லி, இப்போ வந்து ஒரு சேனல்னு சொல்லுவாங்க, சேனல் ஆர் வந்து ஃப்ளாக்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ளாக். நீங்கள் அதே மாதிரி தான் ஃப்ளாக் அப்படின்னா லைக் வந்து இதுக்கு ஒரு போல் இருக்கும் அண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து உள்ளுக்குள்ளேயே இப்படி மெதுவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அப் டவுன். கீழே வரும்போதெல்லாம் பை பண்ணிக்கலாம், மேலே போகும்போதெல்லாம் செல் பண்ணலாம். தென் ஃப்ளாகை ஹையராக பிரேக் ஆகுதுன்னா இந்த சைட்வேஸை ஹையராக பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கும் போது நமக்கு பிரேக் அவுட் இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட். இதுதான் சைட்வேஸை பொறுத்தவரை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கிறது. மோஸ்ட்டாக மிடில் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பாட்டம் அண்ட் டாப் பை அண்ட் செல் பண்ணலாம். பிரேக் அவுட் ட்ரேடை வர என்னை பொறுத்தவரையும் சைட்வேஸில் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடுங்க ஒன்று பெட்டராக இருக்குது. ஏன்னா பிரேக் அவுட்டில் அதிகமான ஃபேக் அவுட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரியா? தென் இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்கள் அக்யூரஸியை சைட்வேஸ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பேட்டர்னாக மட்டும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்துச்சு, இது இப்படி பிரேக் ஆகிடும், அப்படி பிரேக் ஆகிடும். சைட்வேஸை பொறுத்தவரையில் நீங்கள் நினைக்கிற சைடு இது பிரேக் ஆகாது, எப்பவுமே வந்து ஆப்போசிட்டாக தான் பிரேக் ஆகும். அது பிரேக் ஆகிட்டு ரீட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரியா? ஜஸ்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதீங்க, மார்க்கெட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசர்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னு. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.